தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரேஞ்ச் பிரேக் அவுட் யூஸ் பண்ணி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸில் எப்படி ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அல்கோடெஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த அல்கோ ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும், அல்கோ ட்ரேடராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப உதவிகரமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதாவது கிரியேட் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பொதுவாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:15க்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இந்த டைம்ல தான் நம்ம ட்ரேடிங் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்க டைம் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 10 மணிலேருந்து நிஃப்டி வந்து 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள என்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த கிராஃப் வந்து ஷோ ஆகுது. அந்த ஆரஞ்சு கலர் கிராஃப் 25,000லேருந்து 25,100க்குள்ள தான் பாத்தீங்கன்னா அந்த 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த நிஃப்டி வந்து லாஸ்ட் 1 ஹவரா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் என்னன்னா இதோட ஹையை பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இல்லை இதோட லோவை பிரேக் ஆகும்போது, அதாவது 25,000ங்கிறது இதோட லோவா இருக்கு இல்லையா, இந்த லோவை பிரேக் ஆகும்போது புட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது. நான் உதாரணத்துக்கு தான் இங்கே 10 மணிலேருந்து 11 மணி எடுத்திருக்கேன். நீங்க மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது இல்லையா, 9:15லேருந்து 10 o'clock வரையும் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இல்லை 10 மணிலேருந்து 11 மணி வரையும், இல்ல 9:30லேருந்து 10:30 வரையும், இல்ல மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரையும், இல்ல 1 மணிலேருந்து 2 மணி வரையும், இல்ல அரை மணி நேரம் மட்டும் 10லேருந்து 10:30, இல்ல 9:30லேருந்து 10, இல்ல 15 நிமிஷம். உங்களுக்கு எந்த டைம் பீரியட், நீங்களா ஒரு டைம் பீரியடை நீங்க செட் பண்றீங்க. அது 10 நிமிஷமாவும் இருக்கலாம், 15 நிமிஷமாவும் இருக்கலாம், இல்ல அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். அந்த மார்க்கெட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்களா ஏதாவது ஒரு டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த பீரியடோட ஹையையும் லோயையும் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன். ஸோ இப்போ என்னோட அல்கோ பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்களும் இதே அல்கோ பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், கிரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? கிரியேட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இல்லைனா இங்கேயே கொடுத்துருப்பாங்க, ஹோம்லேயே கிரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி, மந்த்லி எக்ஸ்பிரியில் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பிரியில் மட்டும் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, ஒரு சில F&O ஸ்டாக்ஸ்லையும் நம்மளால் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும், கிரிப்டோலையும் நம்மளால் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இண்டெக்ஸில் நீங்கள் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ நிஃப்டியில் தான் வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறது இருக்குல்லையே, அந்த நிஃப்டி அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸில் நிஃப்டி அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் நான் சென்செக்ஸில் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சென்செக்ஸாக மாறிடும். ஓகேங்களா? நான் வந்து இப்போ நிஃப்டியில் இது பண்ண போகிறேன். அண்டர்லைங் கேஷ் ஃப்ரம் வந்து கேஷ் அப்படின்னு இது பண்ண போகிறேன். ஸ்ட்ராட்டஜி டைப் வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான். என்ட்ரி டைம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரையும் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதோட ஸ்டார்டிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ 10 மணிலேருந்து 11 மணி வரையும் நான் வந்து ட்ராக் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பீரியட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸிட் டைம் வந்து 3:15. அந்த 3:15க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அச்சீவ் ஆனால் டார்கெட் புக் பண்ணணும், இல்லை ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதாக இருக்கட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல், இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். லெக் பில்டர் இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கால் நம்ம பையிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பையிங் ஸ்ட்ராட்டஜி.
இதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறது ரேஞ்ச் பிரேக் அவுட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் பை பண்ண போகிறேன் கால் ஆப்ஷனு. இங்கே எக்ஸ்பிரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது வீக்லி அப்படின்னா இப்போ கரண்ட் வீக்லி எக்ஸ்பிரி, இப்போ நீங்கள் என்ன வீக்கில் இருக்கீங்களோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாள்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரியை தான் வீக்லி எக்ஸ்பிரி. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரிலையும் நம்ம பண்ணலாம், மந்த்லி எக்ஸ்பிரிலையும் பண்ண முடியும், நெக்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரியோட ஸ்ட்ரைக்கையும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து வீக்லி எக்ஸ்பிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் வீக்லி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணேன். ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் த மணி கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். நம்மளோட கண்டிஷன்ஸ் மீட் ஆனிச்சு அப்படின்னா அட் த மணி ஏடிஎம் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அட் த மணியோட கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் லெக் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM இருக்கும். எப்படி இந்த 10 AM டிஃபால்ட்டாக வந்தது? ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் டைமில் 10 AM கொடுத்தோம் இல்லையா, அந்த 10 AM தான் இந்த 10 AM. ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிடுச்சு. எண்டு அப்படிங்கிறதுல எந்த டைம்லேருந்து எந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நான் 10 மணிலேருந்து 11 மணி. ஓகேங்களா? ஸோ நான் 11 மணி வரையும் இந்த ரேஞ்சை தான் நான் ட்ராக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறேன். அப்போது இந்த 10 மணிலேருந்து 11 மணி உள்ள ரேஞ்சை நீ எடுத்துக்கிட்டு ஹையாக பிரேக் ஆகும்போது அடுத்த மணியோட காலை வந்து பை பண்ணு அப்படிங்கிறது. அப்போ என்ட்ரி ஆன் ஹை, எதை பிரேக் பண்ணணும்? நமக்கு ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஹை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கங்க. இப்போது இதில் அண்டர்லையிங் அப்படிங்கிறது ஆஃபில் இருக்கும். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போது செலக்டடு ஸ்ட்ரைக் அப்படின்னா இப்போது 10 மணிக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அட் த மணியோட ஸ்ட்ரைக் இருக்கோ அதோட ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியம் வந்து 10 மணிலேருந்து 11 மணி வரையும் ட்ராக் பண்ணும். ப்ரீமியம் வந்து 11 மணிக்கு எது ஹையாக இருக்கோ 10 மணிலேருந்து 11 மணி வரையும் ஒரு ஹை ஒரு லோ நமக்கு கிடைக்கும் இல்லையா, 11 மணிக்கு அப்புறம் அந்த ஹையை பிரேக் ஆகும்போது அது என்ட்ரி எடுத்துரும். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எனக்கு ட்ராக் பண்ண தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 10 மணிலேருந்து 11 மணி வரையும் நிஃப்டியோட ரேஞ்சை வந்து நான் ட்ராக் பண்ண சொல்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நிஃப்டி ஒரு ஹை ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த நிஃப்டியோட ஹையை பிரேக் ஆகும்போது எனக்கு அட் த மணியோட கால் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா இந்த அண்டர்லையிங் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிடுங்க. அண்டர்லையிங் அப்படிங்கிறது நிஃப்டியோட ஹையையும் லோவையும் 10 மணிலேருந்து 11 மணியையும் ட்ராக் பண்ணி அதிலோட ஹையை பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அண்டர்லைங்கிறத ஆன் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கு 10 மணிக்கு வந்து அட் த மணி என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நெக்ஸ்ட் 1 ஹவர் 10 மணிலேருந்து 11 மணியும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியம் வந்து ஹையை பிரேக் ஆனிச்சு, அந்த ப்ரீமியமோட ஒரு ஹை லோ கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த ஹையை பிரேக் ஆனால் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அண்டர்லைங்கை எனபிள் பண்ணுறேன். எனக்கு வந்து நிஃப்டியோட ரேஞ்சை தான் நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இதோட மீனிங் என்ன? 10 மணிலேருந்து ஸ்டார்டிங் டைம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10 மணிலேருந்து 11 மணி வரையும் நிஃப்டியோட ரேஞ்சை ட்ராக் பண்ணும். 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நமக்கு ஒரு ஹை ஒரு லோ கிடச்சிருக்கும் இல்லையா, அதில் ஹையை பிரேக் ஆகும்போது அட் த மணியோட கால் ஆப்ஷனை வீக்லி எக்ஸ்பிரியில் கால் ஆப்ஷனை ஒரு லாட் வந்து பை பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் இது எத்தனை லாட் வேணான்னு போட்டுக்கலாம், நான் ஒரு லாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது பை பண்ணும். இது கண்டிஷன்ஸை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டாப் லாஸை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஓஆர்பி ரேஞ்சுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எப்படி போடணும்? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இப்போ நிஃப்டி வந்து 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே 25,000லேருந்து 25,100க்குள்ளே போயிருக்கு. உதாரணத்துக்கு தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உண்மைக்குமே வந்து அந்த நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை நாளைக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் தான் மூவ் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அது 150 பாயிண்ட்டாக இருக்கலாம், 200 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 30 பாயிண்ட் கூட அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைம் பீரியடில் வந்து மூவ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ரேஞ்சை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 25,000லேருந்து 25,100 தான் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மூவ் ஆகிருக்கு. அப்போ லோங்கிறது 25,000,
ஹைங்கிறது 25100. இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 25000 25100. அப்போ 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நடந்திருக்கு. இது வந்து டே ஆன் டே வந்து வேரி ஆகலாம். இப்போ திங்கக்கிழமை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிருக்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்து 80 பாயிண்ட்டாக இருக்கலாம் அந்த மூவ்மெண்ட்டு. புதன்கிழமை வந்து 150 பாயிண்ட்டாக இருக்கலாம், 200 பாயிண்ட்டாக, வாட் எவர் அது என்ன பாயிண்ட் ஆயிருமான்னு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் வந்து 25000லேருந்து 25100 100 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கிறோம்? 25100 பிரேக் ஆனிச்சு அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் ஆனால் என்ட்ரி எடுன்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே போடணும்? 25000 இந்த லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக போடணும். ஸோ அப்படி தான் பேசிக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். இந்த லோவை விட அதிகமாகவும் போடலாம், லோவாகவும் போடலாம், இதை விட கீழே 25000 கீழேயும் போடலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ பேசிக்காக நம்ம 25000ங்கிறது ஸ்டாப் லாஸ், அதுதான் லோ. அதை நம்ம ஸ்டாப் லாஸாக போடணும் அப்படின்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் இருக்கலாம். 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25000 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து 25100 பாயிண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு 25050 வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக் டெஸ்ட்டில் வந்து +15 போட்டிங்க அப்படின்னா 25000 +50. அப்போ 25050 தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ். என்ட்ரி வந்து 25100 எடுத்திருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ட்ரி வந்து 25100 எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 25050 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டிருப்போம். எப்போ வந்து நிஃப்டி வந்து 25050 வருதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும், நம்மளோட ட்ரேடு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்றது, ஸ்டாப் லாஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது? இல்லை சார், எனக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸை நான் பெருசாக வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 25000 ஸ்டாப் லாஸ் இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24950, அப்போ 150 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா -50. 25000லேருந்து -50 போட்டால் என்ன, 24950. ஸோ அப்போ நிஃப்டி வந்து 24950 வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வந்து 0ன்னு வச்சிங்க அப்படின்னா 25000, இதுதான் இந்த லோ. ஓகேங்களா, இந்த லோவிலேருந்து ப்ளஸ் நீங்கள் 10 20 50 60 எது வேணுமான்னு வைக்கலாம். வைக்க 25000 ப்ளஸ் நீங்கள் போடுற பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். மைனஸ் போட்டிங்க அப்படின்னா 25000லேருந்து மைனஸ் நீங்கள் கம்மி பண்ண அது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா +15 போடுறேன்னு வச்சுப்போம். அப்போ என்ன, 25100 நான் என்ட்ரி எடுத்துட்டேன். 25000 +50 எவ்வளோ, 25050 வந்து என்னோட ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். அப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, 25050 இந்த இடம் தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, 25050. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து என்ன இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு வந்து நம்ம டார்கெட் போடணும். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு, அப்போ டார்கெட் வேணும் இல்லையா. ஓப்பன் டார்கெட்டாக விட முடியாது, மேபி நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகலாம். அப்போ நம்ம இதுக்கு டார்கெட் எப்படி போடலாம் அப்படின்னா, பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸில் போயிட்டு ORB ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு 0ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல 0ன்னு இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து 25000 25100 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து 100 பாயிண்ட், 25000லேருந்து 100 பாயிண்ட் போனால் எவ்வளோ, 25200 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் போட்டுட்டு டார்கெட்டை வந்து 100 பாயிண்ட்ஸ் போடலாம். அப்போ 1:2 அப்படிங்கிற ப்ராஃபிட் ரேஷியோவில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். அவங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ வந்து ORB ரேஞ்சில் ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஏன்னா இங்கே 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. லோ வந்து 25000, ஹை 25100 அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ். அப்போ இங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். இல்லை இங்கேருந்து எனக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு டார்கெட்டாக வேணும் அப்படின்னா ப்ளஸ் போட்டுட்டு 15 போட்டிங்க அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட்டாக கிடச்சிரும்.
ஓகேங்களா. இது பேஸ்ட் ஆன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான், உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். நீங்கள் எந்த மாதிரி டார்கெட், எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நம்ம காலுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம கால் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இதுக்கே புட்டுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒன் சைடு, இப்போ மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா ஓகே என்ட்ரி எடுத்துரும். இப்போ இதுவே மார்க்கெட் வந்து கீழே போகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், புட்டை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இங்கே போயிட்டு லெக்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பை கால் பதிலாக பை புட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். வீக்லி எக்ஸ்பிரி, ஸ்ட்ரைக், அட் த மணி எல்லாமே அதே இருக்கட்டும், நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணும்போது 10 மணிலேருந்து 11 மணி வரையும், பட் இங்கே லோவை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் கீழே போனால் தான் நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து மேலே போகும், புட் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து லோவை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதே அண்டர்லையும் கன்ஃபார்ம் கொடுத்துடணும். அப்போ இதோட மீனிங் என்ன, இங்கே பாருங்கள், இப்போ 10 மணிலேருந்து 11 மணி வரையும் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது, 25,000 பிரேக் பண்ணி கீழே போகுது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து இதை பிரேக் பண்ணி கீழே போகுது. அப்போ கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ புட் ஆப்ஷனை, அட் த மணியோட புட் ஆப்ஷனை இதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே புட் ஆப்ஷன். இதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும்னா என்ன, ஓஆர்பி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 0வாக இருக்கட்டும். அப்போ இது ஸ்டாப் லாஸை நம்ம என்ன போடலாம், ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போடலாம். இதுதான் எஸ்எல்லாக இருக்கும், 25,100ங்கிறது எஸ்எல்லாக இருக்கும். இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25,050 வந்து ஸ்டாப் லாஸாக போடணும். உங்களுக்கு புரியுதா, 25,050 ஸ்டாப் லாஸாக போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த ஓஆர்பி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல 15 போட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க, 25,050 வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 0ன்னு போட்டிங்க அப்படின்னா அங்கே, இல்லை 15 போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 50 கம்மியாயிரும். ஓகேங்களா. இப்போ இதுக்கு டார்கெட் போடுறாருந்தாலும் நம்மளால் போட முடியும். ஸோ இந்த டேக் ப்ராஃபிட்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஓஆர்பி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு டார்கெட் என்ன, 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கா. அப்போ டார்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 24,900 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே 0ன்னு வச்சிங்க அப்படின்னா 24,900 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,850 வந்து டார்கெட்டாக, 150 பாயிண்ட் டார்கெட்டாக வேணும் அப்படின்னா +50 வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பை செல்லில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நான் ஸ்டாப் லாஸையும் போட்டுக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பேக் டெஸ்ட்னு கொடுத்தீங்க. ஸோ இப்போ நமக்கு பேக் டெஸ்ட்டோட டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் அது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இலிஸ்ட்ரேஷன் தான். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரன்னிங் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டினேன். அடுத்த வீடியோவில் நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுருந்துருப்பீங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட புரோக்கரை வந்து இந்த அல்கோடெஸ்ட் வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணி நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.